ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாச்சு எனக்கு நிஷாவுக்கு கல்யாணம் ஆகி. ரொம்ப நாள் இந்த 10 வருஷத்தில் செய்ய முடியாது. இன்றைக்கி தான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. என்ன நிஷா? வாங்கினதுக்கு சிலிண்டர் நேற்று போய் நம்ம இது பதிஞ்சோம்ல, அதுக்கு சில ப்ராடக்ட் அவங்களே கொடுத்தது சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கும், நம்ம தான் இங்கே 100 ரூபா பெட்ரோல் போட்டு போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு மாதம் 1000 ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆகுங்க. 1000 ரூபா இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். சிலிண்டருக்கு அடுத்தது ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாச்சு எனக்கு நிஷாவுக்கு கல்யாணம் ஆகி. ரொம்ப நாள் இந்த 10 வருஷத்தில் செய்ய முடியாது. இன்றைக்கி தான் ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. என்ன நிஷா? அத்தை இருந்தால் தான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாங்க. செல்வாக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. என்கிட்ட அந்த திறமை இருக்கு. செல்வாக்கு அந்த பொறுமை இருக்காது. இப்போ நான் செய்ய மாட்டேன்னு சொல்றியா? ஓங்கி விட்ட கால் ஜப்பு கழிச்சு போயிடும். ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துக்கு போனா உட்காந்து தான் நம்ம செய்யணும். நம்ம கலெக்டர்ல போனோன்னு டக்குன்னு கையில போட்டு பில்ல வந்தாப்பா ராசா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. போய் 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா உட்காந்து அவங்க கேட்குற டீட்டெயிலை நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி செல்வாக்கு கிடையாது. ஓகே, என்ன நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, ரொம்ப நாள் எங்களுக்கு எல்லாம் பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் எல்லாம் வாங்குவோம். இப்போ இண்டன் கேஸ் நேற்று தான் போய் புக்கு பதிஞ்சிட்டு வந்திருக்கோம். அது என் பேரில் ஏன்னா வரைக்கும் இருந்துச்சு. அது எங்கள் அத்தை பேருக்கு இருந்துச்சு. திருச்சியில் தான் நம்ம வாங்க முடியும், இங்கே வாங்க முடியாது. அப்படி இருந்தால் நிறைய ப்ராசஸ் இருக்கு. எங்கள் அத்தை பேர்லேருந்து என் பேருக்கு மாற்றி, அதனால வேண்டாம், அவ்வளோ ப்ராசஸ் வேண்டாம், போய் டைரெக்டாக நம்ம என் பேரில் இது பண்ணலான்னு. எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா, 18/9 நேற்று தான் வாங்கினது. பேராவரணிலே பதிஞ்சாச்சு. 4497 ரூபா ஒரு சிலிண்டர் பதிவு பண்ணுறதுக்கு. 2 சிலிண்டராக இருந்தால் ஒரு சிலிண்டரு அடுப்பு 5000 ரூபா. ஒரு சிலிண்டராக இருந்தால் அது கூட சேர்த்தோம்னா இன்னொரு சிலிண்டர் சேர்ந்தா 10,000 ரூபா. 10,000 ரூபா 2 சிலிண்டர். நாங்கள் ஒரு சிலிண்டருக்கு மட்டும் புக் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன நிஷா, சூப்பர் தானே? வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் இது எல்லாமே இது வரைக்கும் சிலிண்டர்லாம் அங்கங்கே வாங்குறது, யார்கிட்டையாவது கொஞ்சம் பக்கத்து வீட்டில் சிலிண்டர் வச்சுருக்கேன். ஒன்று கொடுங்க, காசு நாங்கள் வரவும் நாங்கள் புக் பண்ணி உங்களுக்கு தாரோம், சொல்லி வாங்கி தாரோம். மாதத்துக்கு எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு மாசத்துக்கு சுடுதண்ணி மழையெல்லாம் பெஞ்சு சுடுதண்ணி எல்லாம் போடலன்னா 1.5 மாசம் ஒரு கேஸ். மழையெல்லாம் பெஞ்சு உள்ள நம்ம மறுபடியும் உள்ள சுடுதண்ணி 2-3 பேத்துக்கு போட்டோம்னா 1 மாசம் வரும். இப்போ இதோட ஒரு சில அன்பாக்சிங் நிஷா பண்ண போகிறா. இது சிலிண்டர் புக் பண்ணதுக்கு இது என்ன பிரிக்கிறியா வேணாமா? பிரிக்கிறியா? வாங்கினதுக்கு சிலிண்டர் நேற்று போய் நம்ம இது பதிஞ்சோம்ல, அதுக்கு சில ப்ராடக்ட் அவங்களே கொடுத்தது. இப்போ மாட்டாத ஓசு நல்லா தானே இருக்குது. இது மேலே இதாக இருக்கு. ஒரு சிலிண்டர் ஓஸு அந்த இதோட பக்காவாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எடுக்கவுமே தெரிஞ்சுக்கிட்டு வருது எல்லாம். ஓகே, உள்ளே வச்சிரு சிலிண்டர் ஓஸு. நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. இது ரெடி எடுக்கவே முடியல. இது அன்பாக்சிங். உங்களுக்கு மாதம் எத்தனை சிலிண்டர் செலவாகும் அப்படின்னு சொல்லுங்கள். மாதம் 1000 ரூபாயா சிலிண்டர்? எவ்வளவு? 930 ரூபா. இனிமே கேஸ் 880 ரூபா தான். அங்கேருந்து தூக்கிட்டு வராங்கல்ல சிலிண்டர், அதுக்கு 50 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கும், நம்ம தான் இங்கே 100 ரூபா பெட்ரோல் போட்டு போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது அதுக்குள்ள லாக் ரெகுலேட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது. இதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு புக் பண்ணையில் அந்த அடுப்பு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எங்க அத்தை பண்ணையில அப்ப 4000 ரூபாய் தான். அடுப்பும் ஒன்று ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க. 2 சிலிண்டர் ஒரு அடுப்பு 10 வருஷம் முன்னாடி. நாங்கள் இப்போ கல்யாணம் ஆகி இப்போதான் புக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு மாதம் 1000 ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆகுங்க. 1000 ரூபா இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். சிலிண்டருக்கு அடுத்தது ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது எமர்ஜென்சி பாக்ஸா. கேஸ் லீக் ஆகுறத இதுவே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்னு அவங்க ஓபன் பண்ணு. எங்க அத்தை கேட்டாங்க, என்னதுங்க இவ்வளவு பெரிய பாக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க இது சொன்னாங்க. இதெல்லாம் தியாவுக்கு கல்யாணம் ஆகி போயில மாடி வீடு கட்டி அதில் கொடுக்கணும். தியா பேருக்கு இது பண்ணையிலே கொடுப்பாவ. மாடி வீடு கட்டி தான் இது பண்ணுவிய. அப்ப மாடி வீடு கட்டி சிலிண்டர் வாங்க வேண்டியதானே? இப்பயே வாங்கினேன். பிரிக்காத கூட அப்படியே வை, பத்திரமா இருக்கு. அழுக்கு படியாமல் இருக்கும், இல்லாட்டி அழுக்கு படியும். ஆட்டோ ஃபயர் எக்ஸ்டென்ஷன் ஃபைன்னு போட்டிருக்காங்க. ஓ, இதில் கனெக்ஷன் பண்ணணும் போல இருக்குது. லைட் எரியும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியலை. இந்த இது வேரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, மேனுவல் கார்டு. சரி, அதை வச்சுக்க. இது 3 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் வேரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிலே. ஹாய் சொல்லு. கை கொடு.
கை கூட. ஹேண்ட்ஷேக். வெரி குட். இப்போ ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு கில்லிக்கு பேசணும்னா அதெல்லாம். சிட்டுன்னு சொன்னா உட்கார்றாரு. நான் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு நுழைச்சு குடுன்னு கேக்குது. பால் கேட்குது. இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம், உட்காந்துருக்கு குடிச்சிட்டு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸ்பென்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன சார்? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சிலிண்டருக்கு பணம் கட்டுறீங்க, மாதத்துக்கு எவ்வளோ சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளவு செலவாகும், எத்தனை சிலிண்டர் வாங்குறீங்க, என்னென்ன நேம்ல வாங்குறீங்க, ஒவ்வொருத்தவங்க பாரத், ஹெச்பி, இண்டன் அந்த மாதிரிலாம் இது பண்ண. நாங்கள் வந்து இண்டன் தான். ஓகே, பாய்.